ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்ட் 8 தான் கைஸ் பார்க்கோம். அதில் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி மோரக்கான் வந்து அவனோட ஷீல்டை வந்து அழிச்சிருப்பாங்க கைஸ், அந்த ஃப்ளேம் மூலம் உருவாக்குன ஷீல்டு. அதுக்கப்புறம் வந்து அவன் அங்கேருந்து தப்பிச்சு அவனோட மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணி வந்து அவனை பாதுகாத்துக்குவான். அப்படி மேஜிக் யூஸ் பண்ணி அவன் மேஜிக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடோ எனர்ஜி வந்து இருக்குங்க கைஸ். அதோட எஃபெக்ட் வந்து இன்னுமே அந்த ஷேடோ எனர்ஜி வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன, இது எனக்கு ஒன்றுமே புரியல, இது வந்து வித்தியாசமாக இருக்குது, இது வந்து மேஜிக் வந்து நல்லிஃபை பண்ணுது, இது என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் கைஸ், தான் மூரான். அப்படி அவன் திங்க் பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டு, அப்படின்னா இது ஷேடோ கீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு, ஓ ஜின் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சோல் ரேட் வந்து திரும்ப ஒரு அன்சாண்டல் பக்கம் நிற்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கான் போல். ஆனால் என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரில. ஆனால் வந்து உங்களோட ஃபேமிலி வந்து எங்ககிட்ட வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஓத்தை வந்து நீங்கள் வந்து மீறிட்டீங்க. அதாவது இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேடோ எனர்ஜி இருந்தாலும் சரி மேஜிக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது 6வது அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாகவே வந்து இவங்க வந்து காட்ஸை வந்து கேர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இனத்துலேயே வந்து யாருமே மேஜிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி எது யாருமே வந்து இந்த 6வது வேறு யாருமே வந்து அந்த ரன்சனில் வந்து பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த காட்ஸ் மூலமாக வந்து இவங்க வந்து கேர்ஸ் பண்ணியிருப்பாங்க கிஷ். அது மூலம் வந்து நீ வந்து இந்த மாதிரி உங்களோட ஓத்தை வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மூரான் இருப்பான்ல கிஷ், அவன் வந்துட்டு ஸ்கை ஃபுல்லாகவே வந்து இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஐஸ் புல்லட் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க கிஷ். அப்படியே ஒரு ஏர்லேயே மேஜிக் யூஸ் பண்ணி அப்படி அவன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்துட்டு இந்த கோஸ்ட் பிளேயர்ன்ட்டு ஜாக்கிரதையாக இருங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது அந்த மூரான் வந்துட்டு, நீ என்ன தான் ஜாக்கிரதையாலும் சரி, இந்த மாதிரி இந்த புழு பூச்சி எல்லாத்தையும் வந்து நான் இன்றைக்கி போட்டு தள்ள தான் போகிறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க கிஸ். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மூரக்கான் இருப்பான்ல, அந்த மூரக்கான்ட்டு ஹீரோ வந்து வேகமாக வந்து அவன் இருக்கிற திசையை நோக்கி வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து தூக்கி எறியுங்க கிஸ். ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவன் நேராக வந்து என்னை அட்டாக் பண்ணால் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ எல்லா ஐஸ் புல்லட்டும் வந்து ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி அவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். அது எல்லாமே வந்து ஹீரோ நோக்கி வரும்போது ஹீரோ வந்து அவர் வந்து ஸ்பீடாக வந்து அது எல்லாத்தையுமே வந்து டாஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்பீடாக வந்துட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக் ஸ்டாஃப் மாதிரி அவன் கையில் வர வைப்பாங்க. அப்படி கையில் வர வச்சு அடுத்த செகண்டே வந்து வந்தோடனே வந்து அவன் வந்து இந்த ஏர் புல்லட்டை வந்து யூஸ் பண்ணுவான் ஹீரோவை நோக்கி. அந்த 3 புல்லட்டுமே வந்து ஹீரோவை நோக்கி ஸ்பீடாக வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் கட்டானா அங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து வெடிச்சு சதறி இருக்குங்க. அப்படி வெடிச்சு சதறின்னு இருந்துட்டு இதை வந்து எனக்கு ஒரு வழியாக வந்து வெடிச்சு சதறிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மூரான் வந்து நினச்சிட்டுப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஏற்கனவே வந்து அவனுக்கு பின்னாடி வந்து வந்திருப்பார். அப்படி வந்தது வந்துட்டு இவன் வந்துட்டு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்தான், எனக்கு வந்து ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்தாடி வர இவன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அது எல்லாத்தையுமே தடுத்து விட்டு அவர் வந்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு பக்கத்தாடி வரும்போது அவன் வந்துட்டு நீ வந்து என் பக்கத்தாடி வராதுன்னு சொல்லிட்டு அந்த லேண்டு மூலமாக வந்து ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க ஷர்த் மேஜிக் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதை நோக்கி வரும்போது கொஞ்சம் வந்து அந்த ட்ராப்பையுமே தாண்டி வந்துடுவார் ஹீரோ. அந்த ஸ்பெல்லை தாண்டி வரும்போது அவன் வந்துட்டு மூரான் வந்துட்டு நீ வந்து கடைசியாக ஒரு வழியில் மாட்டிக்கிட்டுச்சின்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து அங்கே ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவன் ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ட்ராப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஒரு சங்கிலி மாதிரி வந்து ஹீரோ வந்து ஒன்றுமே அசை விடாமல் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ஷேடோ கீ யூஸ் பண்ணி அந்த மேஜிக்கே வந்து வெட்டுவார் கைஸ். வெட்டுன்னு இருந்துட்டு இவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அவன் வந்து எப்படி ட்ராப் செட் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் அந்த மூரான் வந்துட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த மேஜிக்கை வந்து இந்த ஷேடோ கீ வச்சு யூஸ் பண்ணி வெட்டாரில்ல, அது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பு கிளப்புது. ஏன்னா வந்து அந்த மேஜிக்கை அவன் ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணால் ஹீரோ வந்து அந்த ஷேடோ கீ யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அதை வந்து எரேஸ் பண்ணிடுவார். ஆனால் இருந்துட்டு நீ வந்து நான் நினச்சபடி நல்லா தாக்கு பிடிக்கிறச்சின்னு, ஆனால் வந்து உன்னால் இப்போ இதை சமாளிக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு வந்து அந்த இடத்த சுற்றியுமே அந்த ஏன்சிட் ட்ரைப் இருப்பாங்க அந்த சுற்றி ஒரு சரௌண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பான். அப்படி அவன் ட்ராப் செட் பண்ணி வச்சது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அட்டாச்சா இவன் எப்படி இவ்வளோ ட்ராப் வந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கான், இது வந்து இந்த ட்ராப் வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி டேரெக்டாக போய் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது, நான் எப்படியாவது இதை வந்து டாஜ் தான் பண்ணோம்,
முதல்ல இங்கே இருக்கிற பீப்புளை வந்து நான் வந்து இந்த மாதிரி சேஃபான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த மூர்க்கான் கட்டி கோஸ்ட் பிளேடு கட்டி இருந்து அவங்க 2 பேர்த்தோட பேரை சொல்லி சத்தம் போடும்போது அந்த மூர்க்கான் வந்துட்டு எனக்கு புரியுது கிட், நீ வந்து என்ன சொல்கிறீன்னு, நீ வந்து அதை சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துட்டு இந்த பீப்புள்ஸ் கிட்ட போய் சீக்கிரம் ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் அப்புறம் அந்த கோஸ்ட் பிளேட் 2 பேருமே வந்து இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மூரான் வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்படி வந்து இந்த புழு பூச்சிகளை வந்து நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உடனே வந்து அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பெல்லுலேருந்து யூஸ் பண்ணி எப்படி இந்த எரிமலை வெடித்தா நெருப்பு குழம்பு மேலே வருது, அது மாதிரி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வெடித்து சதறது. மூரக்கானும் அந்த கோஸ்ட் பிளேடுன்ட்டு எல்லா பீப்புளும் வந்து ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த வெடிச்சு எரப்ஷன் மாதிரி ஒரு பிளாஸ்ட் வருது இல்லை, அதை பார்த்துட்டு வந்து இது இந்த ஃபயர் பில்லர்லேருந்து அது அந்த ஸ்பெல்லை வந்து அவன் ஃபயர் பில்லர்னு தான் சொல்லுவான். அந்த ஃபயர் பில்லர்லேருந்து இவன் வந்து தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டு வந்து அவன் இவன் நினைப்பாங்க ஸ்மூரான். ஏன்னா ஹீரோ வந்து அதை தப்பிச்சிட்டு வந்துட்டு அது மேலே அந்த சின்ன அட்டாக் கூட படாமல் வந்து ஹீரோ வந்து இந்த ஷேடோ எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த மேஜிக் வந்து எரேஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இவன் வந்துட்டு இவன் எப்படி வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி ஸ்பெல் வந்து அவனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருக்குது, அதனால் வந்து அவன் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து ஈஸியாக எரேஸ் பண்ணிட்டான். ஆனால் மேஜிக் நாலேஜே இல்லாதவன் வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ண மாட்டான். அவன் வந்து எடுத்தோடனே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் இவன் ஏன் வந்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மூரான். அப்புறம் அவன் திங்க் பண்ணிகிட்டே வந்து ஒருவேளை அவனுக்கும் வந்து மேஜிக் நாலேஜ் இருக்குமா, ஏன்னா மேஜிக் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து இது பண்ணால் வந்து ஒரு சென்ஸ் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவன் வந்து ஒரு ஆறாக யூஸ் பண்ணி இவன் இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இவனாலே வந்து மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணி ஹீரோ வந்து மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு ஜின் நீ வந்து இந்த மாதிரி வந்து மேஜிக் ஸ்வாட்ஸ்மேனா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அவன் கத்துறான், நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருப்பார். நின்றுருக்கும்போது இவன் வந்துட்டு லூசுத்தனமாக கத்திகிட்டு இருப்பாங்க. இவன் வந்து பேசுகிறதே வந்து சைக்கோத்தனமாக தான் பேசிகிட்டு இருப்பான், சம்மந்தமே இல்லாமல். அவன் வந்துட்டு நீ இந்த மாதிரி வந்து ஸ்வாட் மெஜிஷியனா, அப்போ வந்து இந்த ஃபைட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும், உன்னை வந்து ஃபுல் பவரில் வந்து எனக்கு சாகடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே வந்து ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணி ஹீரோவுக்கு பக்கத்தாடி வந்துடுவாங்க. அப்படி பக்கத்தாடி வரும்போதே வந்து இருந்துட்டு அவன் நினைக்கிறான், அந்த மூரான இருக்கலாம், அவன் வந்து நினைக்கிறான் இந்த மாதிரி வந்து மேஜிக் யூஸ் பண்ணான்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளோன்னு ஒரு விஷயம் இருக்குது கைஸ். அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த எப்படி இந்த ஆரா வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி இந்த மானா ஃப்ளோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டனேட் ஃபைட்டில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல கைஸ், ஒரு பாடி வந்து அந்தளவுக்கு ஸ்டெயினை தாங்க முடியாத அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஆராவுக்கு வந்து ஒரு லெவல் இருக்கோ அதே மாதிரி மானாவுக்கும் ஒரு லெவல் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி மானா யூஸ் பண்ணாமல் இருக்கான்னா வந்து என்னை விட ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்தாடி போயிடுவாங்க, ஹீரோ பக்கத்தாடி போய் அட்டாக் பண்ண போயிடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து ஹீரோ வந்து இந்த லெவல் ரீச் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது மேஜிக்கில். அவனுக்கு வந்து ஹீரோ வந்து மேஜிக் யூஸ் பண்ணுவார், ஆனால் இப்போதைக்கு வந்து அவன் யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா வந்து ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி ஷேடோ கீ அப்புறம் அந்த ஆரா யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டிருப்பாரு. அதனால் வந்து இவனுக்கு வந்து மேஜிக் அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேஜிக் வந்து டக்குன்னு ஹீரோ பக்கத்தில் போய் கேஷ் பண்ணும்போது அந்த ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நீ வந்து கொஞ்சம் புத்திசாலி தான், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு புத்திசாலி கிடையாது, நீ என்ன நினச்ச இப்படி வந்து என்னை வந்து ஈஸியாக போட்டுடலான்னு நினச்சிட்டியா மூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ட்ராகன் வந்து அந்த ஒரு ஸ்பெல் கற்றுக் கொடுத்துருக்குங்க, ஒரு லைட் ஸ்பெல். அதாவது இந்த சிப்பில் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ரைவல் ஃபேமிலியாக இருப்பாங்க மேஜிக் ஃபேமிலியில், ஜிம்மில் ஃபேமிலி ஏதோ கைஸ். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி ஹீரோ டைக்கன் சிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஆன்சைட் மேஜிக் தான் வந்து ஹீரோ யூஸ் பண்ணுவார். அப்படி யூஸ் பண்ணோன்னு இருந்துட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்குன்னு அந்த ஸ்பெல்லாம் கேஷ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி திடீர்னு ஒரு வெளிச்சம் வருதுங்க. அந்த ஃபுல்லாக சடனாக ஒரு ப்ரைட்னஸ் கண்ணுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் நின்றுருக்கீங்கன்னா டக்குன்னு ஒரு மின்னல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, உங்கள் கண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து பிளாங்க் ஆகும்ல, அது மாதிரி வந்து அவனுக்கு வந்து பிளாங்க் ஆகுது. அப்படி பிளாங்க் ஆகணுன்னு இவன் வந்துட்டு என்னாச்சு, என் கண்ணுக்கு ஏன் எதுவுமே தெரியல, சுற்றி இருட்டாக தெரியுது, ஒருவேளை இது வந்து ஷேடோ பவராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு இல்லை இது ஷேடோ பவராக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து ஷேடோ பவர்னால் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது ஷேடோ கீ கிஷ் எனக்கு ஏற்கனவே எனக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும், இது கண்டிப்பாக ஷேடோ கீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டு தான் வந்து ஆமாம் இல்லை இவன் இந்த மாதிரி வந்து ஏதோ ஃப்ளாஷ் டைப்பான ஒரு மேஜிக் வந்து கேஷ் பண்ணான், அது வந்து டக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் கொடுத்துச்சு, அதில் வந்து தான் வந்து என் கண் வந்து இந்த மாதிரி பிளர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அப்படி திங்க் பண்ணிவிட்டு வந்து அடைச்சா இப்போ அவன் ப்ளர் பண்ணிட்டான்னு நெக்ஸ்ட் டைம் நான் அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோவை கரெக்டாக அட்டாக் பண்ண வரும்போது இவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு பின்னாடி போயிடுவான். அப்படி பின்னாடி போனோடனே அவன் கண் வந்து திரும்ப நார்மலுக்கு வந்துடும். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, சும்மா ஒரு ப்ளர் மாதிரி தான், ஒரு 2 செகண்ட்ஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து ஏன்ஷியன்ட் மேஜிக்கும் கற்று வச்சுருக்கியா, எனக்கு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஜின், இந்த மாதிரி நீ ஷேடோ எனர்ஜி யூஸ் பண்ணுற, மேஜிக் எனர்ஜி யூஸ் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் மேஜிக்கும் கற்று வச்சுருக்க, நீ நிறைய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுத்துட்ருக்க, ஆனால் இதை வச்சு மட்டுமே வந்து உன்னால் வந்து என்னை தோக்கடிக்க முடியும்னு நினச்ச ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இந்த மாதிரி அவன் சப்பில் வைஸ் பேட்ரியாக் அளவுக்கு இவன் வந்து அந்தளவுக்கு இவனுக்கிட்ட வந்து இவ்வளோ மானா கிடையாது, ஆனால் வந்து இந்த மாதிரி சோலோ மேட்சிங், அதாவது சோலோவாக சண்டை போடுறவன் வந்து இவன் ரொம்ப அநாயகமாக நடந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு வந்து இது கடுப்பு கிளப்புது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு போயிருக்கீஸ். ஏன்னா வந்து இவனுக்கு வந்து மானா வந்து அந்த மாதிரி கம்மியான ஒரு மேட்ரே அப்படி ஆன மாதிரியே இருந்திருக்காது. இவன் வந்து மானா இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ வந்து திங்க் பண்ணுவார், எப்படியும் வந்து மானா, ஏன்னா வந்து ஒரு மானாவுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஆறாவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆறாவே சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது ஒரு கூப்பிட்டு லெவலுக்கு அப்புறம் வந்து டவுன் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது நம்ம செல்லு சார்ஜ் போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் கம்மியாகும்ல, அது மாதிரி தான் இந்த மானா ஆரா இந்த ஷேடோலாம். அது திரும்ப வந்து ஒரு ஃபுல்லாக ட்ரைன் ஆச்சுட்டா அது ரீசார்ஜ் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இஷ்டத்துக்கு போட்டு அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த மேஜிக் பவரை, இது எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த மூரான்ட்டு, நீ வந்து எப்படி என்னோடய மேஜிக் பவர் வந்து தீராமுக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா ஜின், எப்படி ஒரு 8 ஸ்டார் மெஜிஷியனால் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஒரு, இப்போ கோஜோ எப்படி அந்த 6 ஐஸ் யூஸ் பண்ணி அந்த அவனோட கேர்ஸ்ட் எனர்ஜி வந்து தீராமல் பார்த்துக்குறான், அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இவனோட மானா வந்து தீராமல் பார்த்துக்குறான். ஒரு மாதிரி லிமிட்லெஸ் மாதிரி அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மானாவை. அப்படி சொல்லிவிட்டே வந்து அவன் வந்து இந்த சுற்றி இருக்கிற பில்லர்ஸில் வந்து ஒரு பாடிஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பான், அந்த பீப்புளோட பாடிஸ் தான் அது. நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பீப்புளை வந்து என்னோடய மானாவை வந்து ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி என் மானா தீர்ந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி பீப்புள் வச்சு நான் அதாவது திறமை வந்து கொண்டு வந்துடுவேன் கைஸ். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நரோட்டோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், எப்படி இந்த டெத் பாடியில் எப்படி லிமிட்லெஸ்ஸான சாக்கரா இருக்குதோ, அதாவது தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் வந்து எப்படி ஃபுல்லாகிடும், அதே மாதிரி தான் இவன் வந்து தீர்ந்து அடுத்த செகண்டே வந்து அதை மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்குவான் அந்த மானாவை, அந்த மாதிரி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிட்டு, இந்த மாதிரி நீ மக்களை வந்து இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்கியா, அவங்கள வந்து நீ ஒரு பொருளை விட மோசமாக நடத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நீ வந்து என்னை கொல்லணுன்னா வந்து நீ வந்து இந்த பீப்புளை வந்து ஃபஸ்ட்டு கொல்லணும், முதல்ல அவங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொல்லு, அப்போ தான் வந்து நீ என்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்துட்டு ஒரு சின்ன கேள் ஒரு வகை அவர் இருந்துட்டு, இல்லை சின்ன அவன் வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அந்த கேர்ள்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஆமாம் அவன் வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணி எங்களை துன்புறுத்தி எங்களை சித்திரவதை பண்ணி வந்து இந்த மாதிரி அந்த டிவைன் ரிலீக் இருக்குல்ல, அதாவது அந்த காட் ஐட்டம், அந்த ஃபவுண்டைன் ஆஃப் மானா, அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் வந்து அவன் கற்றுக்கிட்டான் எங்களை டார்ச்சர் பண்ணி அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இவன் பீப்புளாக சொன்னால் தான் ஒரு அந்த விஷயத்தை வந்து இது பண்ண முடியும், இவனுங்களுக்காக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கிஸ். இவங்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு செப்ரேட்டான ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறங்காட்டி அவங்க வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்டிஃபேக்டோட மெத்தடை வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம தேவைக்கு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து விடாத ஜின், அவன் வந்து கொல்லு, அவன் வந்து எத்தனை மக்கள் வந்து கொண்டாந்து தெரியுமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு கொடி மிருகத்தை வந்து விடாத அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடில் அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டு இருப்பாங்க. நீ வாயை மூடுடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கடுப்பாகி பேசிக்கிட்டே இருப்பான். உன்னை வந்து போனால் போது உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நீ எனக்கே வந்து ஆப் வைக்கலான்ட்டு பார்க்குறியான்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு ஒரு ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஈவல் ஐ ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு அது வந்து டேரெக்டாக ஒரு ஃப்ளேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேம் வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட் இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அவளை காப்பாற்றுக்க, ஏன்னா அவள் தான் வந்து இந்த ட்ரைப் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவளுக்கு தான் தெரியும், அவள் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு திங்க் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவரோட மாஸ்டர் வந்து கான்வர்சேஷன் பண்ணது காட்டுறாங்க. அந்த மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி
ஜிப்பியில் வந்து ஒரு ஈவில் டெக்னிக் வச்சுக்கிறானுங்க. அது பேர் வந்து ஈவில் ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதை வந்து யூஸ் பண்ணானுங்கன்னா வந்து அதை வந்து ஒரு முழுசாக வந்து எரித்து சாம்பலாக போகிற வரைக்கும் அது விடாது. நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து அது அணையாது. கிட்டத்தட்ட இட்டாச்சியோட அமத்ராசு மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்போ நான் என்ன பண்ணுறது, அதை வந்து அதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாஸ்டர் வந்துட்டு அப்போ வந்து நீ அதை எரிக்கணும், அந்த நெருப்பையே வந்து நீ எரிக்கணும், அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளேம் இருந்தால் வந்து அதை ஈஸியாக வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் அதை வந்து ஹீரோ திங்க் பண்ணிவிட்டு அப்போ இதை விட பவர்ஃபுல்லான ஃப்ளேம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேஜிக் மூலமாக அந்த டெஸ்ஸுங்கிற ஃபெனக்ஸை சம்மன் பண்ணுறாரு. ஏன்னா அது ஒரு ரேரஸ்டான ஒரு க்ரீச்சர் தானே, அது இருக்கிற பவருமே ஃப்ளேம் தான். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரேரஸ்டான ஃப்ளேம், அதுதான் இருக்குல்லையே பவர்ஃபுல்லும் கூட. அப்படி சமன் பண்ணோன்னு இருந்துட்டு அந்த டெஸ்ஸோட ஃப்ளேமை வச்சு இந்த ஈவில் ஐ ப்ளூ ஃப்ளேமை வந்து இவன் நல்லிஃபை பண்ணிடுவாங்க. நல்லிஃபை பண்ணோன்னு இருந்துட்டு இவன் இந்த அந்த மூரான் ஜிப்பில் இருந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி பார்த்துட்ருப்பான். ஏன்னா வந்து அவனுக்கும் தெரியும் இந்த மாதிரி டெஸ்ஸுங்கிறது வந்து ஒரு ரேரஸ்டான க்ரீச்சர் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ். இந்த மாதிரி வந்து மேஜிக் ஃபேமிலி எங்களுக்கு கிடைக்கல, போய் இவனுக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சோகத்துலேயும் வந்து சோகம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஒரு அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருப்பான் எப்படி டெஸ்ட் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கேஷ் இதோட வந்து இந்த பார்ட் முடிஞ்சுது. வெல்கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க கைஸ். வெல்கேஷ் பாய்.